சீ நல்லெண்ணெய்க்கு எதுக்கு நல்லெண்ணெய் பேர் வந்து இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிக்க கொண்டு இது ஒரு நிமிஷம் தாங்கல. இது ஒரு நிமிஷம் பிடிங்க. சும்மா அப்படி நில்லுங்க. கரெக்டா இருக்கு. ஓகே, எண்ணெய் ஊத்துறீங்களா? எங்க ஸ்டாப்னு சொல்றீங்களோ அப்ப ஸ்டாப். டேய் அரபோத பையல எவ்வளவு ஊத்துறது? போதும் 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 போதும். ஓகே 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 போதும். இது எந்த ஊர் பூண்டு குழம்பு பூஜா? நம்ம இப்ப சென்னையில சமைக்கிறதுனால சென்னை பூண்டு குழம்பு. சென்னை பூண்டு குழம்பு. உங்க சொந்த ஊர் எது நந்தா? தர்மபுரி. தர்மபுரி. பூஜாக்கு? சென்னை. பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை. ஸ்கூலிங் எவ்ரிதிங் எல்லாமே இங்க தான். எந்த ஏரியா? விருகம்பாக்கம். ஓ நம்ம இங்கயா? இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் ப்ரொடெக்ஷன். வந்து ஒரு மிக்ஸ்ட் பிரீட். ஃபேமிலில வந்து டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து இருக்காங்க. அப்படியே எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு அங்க பாருங்க. தமிழ் இல்ல நான் கடுகு போடுறப்ப ஏய் இருப்பா. ஹாப்பி தீபாவளி சொல்லிட்டு ஓடு. ஏய் ஏய் வெரி குட் சோயா. பாதி கடுகு வெளியில வந்துருச்சு. சரி என்னென்ன பிரீட்? அம்மா கேரளா, அப்பா தமிழ் and கொஞ்சம் cousins and all north and blah blah blah. So I'm a mixed breed basically. ஓ நந்தா நீங்க என்ன பிரீட்? ஃபுல் அண்ட் ஃபுல் தர்மபுரி பிரீட். தர்மபுரி தமிழ் பிரீட். சோ நம்ம வந்து கடுகு போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு. எக்ஸ்பர்ட் போல அளவெல்லாம் பாக்குறதுல அப்படியே போட்டுறது தான். வேற லெவல். வெங்காயம் கட் பண்ணி போடணும்ல வதக்கிறதுக்கு. நம்ம சின்ன வெங்காயம் போட்டா போதும், பெரிய வெங்காயம் வேண்டாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணுமா? இல்ல நான் அது அப்படியே போட்டு போதும். நீ என்ன பண்ண ஃபுல் போட்டுட்டு லாஸ்ட் உடைக்கணும். உடைக்கணுமா? ஆமா. நம்ம இப்ப ஃபுல்லா சின்ன வெங்காயம் போட்டோம் இல்லையா? ஓகே லாஸ்ட்ல வந்து அது இதாவும். அப்ப ஜஸ்ட் பாயில் ஆனனே போட்டு அந்த நசுக்கி விட்டு இது பண்ணனும். நசுக்கிலடா உடைக்கணும். நசுக்கணும். உடைக்கணும். நசுக்கணும். மலையாளத்துல உடைக்கணுமா? அது உடைச்சது. சரி ஓன இப்ப டொமேட்டோ ஸ்குவீஸ் பண்ணனும்னா டொமேட்டோ உடைக்கணும்னு சொல்லணுமா? பிழிஞ்சது. அப்போ ஆனியனை பிழியணும். எதே? ஞவடனம். மலையாளத்துல வந்து ஞவடனம். ஞவடனம். அது கொஞ்சம் கிட்டன. ஒளிக்கணும்னா ஐ திங்க் மிக்ஸிங்னு நினைக்கிறேன். நீ மிக்ஸிங்ல இத ஒளிக்கணும். அங்க சுத்தி நீங்க அங்கேயே தான் வரீங்க. வந்ததுல இருந்து பாத்தீங்களா நம்ம 3 பேரும் இப்படி போறோம். நானா இவங்க மட்டும் பாத்தீங்களா லைட்டா ஒரு பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அத கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட பின்னாடி 2 பாட்டில் உருண்டுறோம் எல்லாம் மாட்டிக்கலாம். ஜோயாக்கு ஒரு பேர் வைங்களா? முந்து பையல எப்படி கோர்த்து விடுறது? ஜோயா நல்ல பேரு. பேர் உங்க வைங்க. ஜோயா என்ன ரீப்ளேஸ்? ஜோயாக்கு இல்ல உங்கள மாதிரி இந்த ஃபன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு உங்க கேங்ல சேர்க்கிற மாதிரி. ஓம்ப்ளே. ஓம்ப்ளே. உள்ள ஓம்ப்ளேக்கு ஓம்ப்ளேன்னு ரோலிங்க. நந்தா ஜோயாக்கும் பூஜாக்கும் இருக்கிற 3 ஒற்றுமை சொல்லுங்க. 2 பேருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்க 4 வாட்டி பேச வேண்டியதா இருக்கு. Very good. ஃபர்ஸ்ட் ஒற்றுமை. Accepted. அப்புறம் 2 பேருமே கரெக்டான டாபிக்கை முக்கியமான பாயிண்ட் சொல்றப்ப மலையாளத்தையும் தமிழையும் சேர்த்து சொல்றாங்க. அது புரியுமா? மற்ற நேரம்லாம் கரெக்டா பேசுறாங்க. இவனை கொன்னுடலாமா? அடுத்து அப்புறம் 2 பேரோட ஸ்மைல் யூனிக்கா இருக்கு. பூண்டு குழம்பு என்ன நிலைமையில இருக்கு? பூண்டு பார்த்தா பாவமா இருக்கு. சரி எவ்வளவோ டிஷ் இருக்கு. ஆனா நீங்க எப்படி பூண்டு குழம்பு செலக்ட் பண்ணீங்க? ஜெனரலா நான் வெஜிடேரியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வெஜ் வந்து பேசிக் அது எப்பயுமே இருக்கும். நான்வெஜ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். நமக்கு பூண்டு குழம்பு இந்த ஜானர்லாம் போனால் வந்து வெஜ்ஜில் கொஞ்சம் ப்ரீமியம் ஸ்பெஷல் கொஞ்சம் அப்படி. இப்போ வெறும் நார்மலாக ஒரு பிளைன் தோசை சாப்பிட்றதுக்கு பூண்டு பொடி கீ பட்டர் நெய் பிளைன் தோசை அப்படின்னா கொஞ்சம் ஒரு லேயர் மேலே போகுதுல்ல, சூப்பராக இருக்குல்ல. பேசுங்க அதாவது ரொம்ப நேரமாக கிச்ச பற்றி ஆமாம் இல்லைன்னு சொன்னால் தானே மனுஷலே பேசிட்டு இருக்கேன். மனுஷலே பேச மைக் எதுக்கு கழட்டி போட்டு மனுஷலே பேச வேண்டியதானே. நீ பேசுற டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நினைச்சேன். இப்படிதான் ஹோஸ்ட் எல்லாம் இருக்கணும். எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து பூண்டு சூஸ் பண்ணோம். சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவைப்படுது, உன்னுடைய சேவை தேவை. என்னன்னு போய் ஹெல்ப் என்ன வேணும்? போய் சொல்லி கொடு. கொரியண்டர் தானே, கொரியண்டர் பவுடர் தானே இது? கரெக்டா சொல்லுவாங்க. கரெக்டா கேக்குறாங்க. எத்தனை ஸ்பூன்? இன்னும் ஒரு ஸ்பூன். சிட்டி ரோபோட் தான் இது போடுனா போட்டுருவாங்க. வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கே போவாங்க.